அண்மைச் செய்தி. பரங்கிமலை ரயில் நிலையம் அருகே இளம்பெண்ணை ரயில் முன்பு தள்ளிவிட்டு கொன்ற இளைஞருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ரயில் முன்பு தள்ளிவிட்ட இளைஞருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த வாரம் இந்த வழக்கில் நீதிபதி அந்த இளைஞர் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கிய நிலையில் தற்போது அவருக்கான தண்டனை விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். மகேஸ்வரி, சொல்லுங்க, தற்போது குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில். இது பற்றிய விரிவான விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. சென்னை பரங்கிமலை காவலர் குடியிருப்பில் வசித்த கல்லூரி மாணவி சத்யபிரியாவும் அதே குடியிருப்பில் வசித்த சதீஷ் காதலித்த நிலையில் சத்யபிரியாவினுடைய பெற்றோரினுடைய எதிர்ப்பால் சதீஷுடன் பேசுவதை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி கல்லூரிக்கு செல்ல பரங்கிமலை ரயில் நிலையம் வந்த சத்யபிரியாவை தாம்பரம் சென்ற மின்சார ரயிலில் தள்ளிவிட்டு கொலை செய்ததாக சதீஷ் என்பவர் கைது செய்யப்படுகிறார். சிபிசிஐடி விசாரித்த இந்த வழக்கு தொடர்பாக சென்னை அள்ளிக்குளத்தில் உள்ள மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை என்பதும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு என்பது மகிழா நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஸ்ரீதேவி அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விசாரணையும் நடைபெற்றது. சிபிசிஐடி தரப்பில் 70 சாட்சிகள் விசாரணை செய்யப்பட்டன. அனைத்து விசாரணைகளும் இடைவெளியை அடுத்து இந்த வழக்கில் கடந்த 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்கிய நீதியரசர் ஸ்ரீதேவி அவர்கள் சதீஷ் குற்றவாளி என அறிவித்தார். மேலும் பெண் வன்கொடுமை, கொலை குற்றவாளி என 2 பிரிவுகளின் கீழ் குற்றவாளி என்ற ஒரு தீர்ப்பையும் வழங்கியிருந்தார். இந்த நிலையில் தான் இந்த வழக்கில் தண்டனை விவரம் என்பது இன்றைய தினம் வழங்கப்படும் என்று ஏற்கனவே நீதியரசர் ஸ்ரீதேவி அவர்கள் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் இன்று தண்டனை விவரங்களை வழங்கிய நீதியரசர் ஸ்ரீதேவி அவர்கள் தமிழ்நாட்டு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தற்போது சதீஷுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதம் ஒன்றையும் தற்போது விதித்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மேலும் அவரை கொலை குற்றவாளி என்று ஏற்கனவே அறிவித்துள்ள காரணத்தினால் அவருக்கு தூக்கு தண்டனையும் விதித்து தற்போது சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஸ்ரீதேவி அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மகேஸ்வரி, தற்போது அந்த இளைஞருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனை குறித்து உயிரிழந்த மாணவியுடைய பெற்றோர் என்ன சொல்றாங்க? ஏற்கனவே மாணவியினுடைய பெற்றோர் உடல்நல குறைவு காரணத்தினால் ஏற்கனவே அவர்கள் இறந்து விட்டார்கள். இந்த நிலையில் இன்றைய தினம் குற்றவாளியான சதீஷ் மட்டுமே நீதியரசர் ஸ்ரீதேவி அவர்கள் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். ஏனென்றால் இன்றைய தினம் அவருக்கு தண்டனை விவரங்களை அறிவிக்கக்கூடிய காரணம் இருப்பதனால் அவரை நேரில் ஆஜர்படுத்தி இருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. ஒன்று தமிழ்நாடு பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு ஒன்று பதியப்பட்டிருந்தது. மேலும் அவரை கொலை குற்றவாளி என்று ஏற்கனவே அறிவித்திருந்த அந்த பிரிவுகளின் கீழும் அவர் மீது வழக்கு என்பது பதியப்பட்டிருந்தது. தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதியரசர் ஸ்ரீதேவி அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார்கள். மேலும் 10,000 ரூபாய் அபராதம் ஒன்றையும் விதித்துள்ளார்கள். மேலும் அவரை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டதன் காரணமாக அவருக்கு மரண தண்டனையும் விதித்து தற்போது நீதியரசர் ஸ்ரீதேவி அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். இந்த தீர்ப்பினுடைய உத்தரவு என்பது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பப்படும். சென்னை உயர்நீதிமன்றம் இதனை தெளிவுபடுத்தும், மேலும் உறுதியும் படுத்தும். மகேஸ்வரி, இந்த வழக்கு தொடர்பாக நடைபெற்று வந்த விசாரணை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தற்போது தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த வழக்கு கடந்து வந்த பாதை பத்தி சொல்லுங்க. சென்னை பரங்கிமலை காவலர் குடியிருப்பில் தான் வசித்து வந்த கல்லூரி மாணவியான சத்யபிரியாவும் அவருடைய அதே குடியிருப்பில் வசித்து வந்த சதீஷும் காதலித்தார்கள். இதனிடையே சத்யபிரியாவினுடைய பெற்றோர் எதிர்ப்பால் சதீஷுடன் பேசுவதை சத்யபிரியா நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி கல்லூரிக்கு செல்ல பரங்கிமலை ரயில் நிலையம் வந்த சத்யபிரியாவை தாம்பரம் சென்ற மின்சார ரயிலில் தள்ளிவிட்டு கொலை செய்ததாக சதீஷ் கைது செய்யப்படுகிறார். இந்த வழக்கு என்பது சிபிசிஐடி விசாரிக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக சென்னை அள்ளிக்குளத்தில் உள்ள மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை என்பதும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு என்பது சென்னை மகளிர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஸ்ரீதேவி அவர்கள் முன்பு விசாரணை என்பது நடைபெற்றது. சிபிசிஐடி தரப்பில் மட்டும் 70 சாட்சிகள் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அனைத்து விசாரணையும் இந்த வழக்கில் நிறைவடைந்த நிலையில் தான் இந்த வழக்கில் கடந்த 27ஆம் தேதி நீதியரசர் தீர்ப்பு ஒன்றை வழங்கி இருந்தார். அந்த தீர்ப்பில் அவர் கூறுவது என்னவென்றால் சதீஷ் குற்றவாளி என்று அறிவித்தார். மேலும் அவர் மீது பெண் வன்கொடுமை மற்றும் கொலை குற்றவாளி என 2 பிரிவுகளின் கீழ் சதீஷ் என்பவர் குற்றவாளி என்று நீதியரசர்
ஸ்ரீதேவி அவர்கள் தீர்ப்பு ஒன்றை வழங்கி உத்தரவிட்டிருந்தார். மேலும் அவர் சதீஷுக்கான அந்த தண்டனை விவரத்தை இன்றைய தினம் அறிவிப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார் நீதியரசர் ஸ்ரீதேவி அவர்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் நீதியரசர் ஸ்ரீதேவி அவர்கள் தண்டனை விவரங்களை வழங்கினார். அவர் மீது ஏற்கனவே சதீஷின் மீது தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒரு புகார் என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த புகாரை நாம் பார்க்கும் பொழுது அவர் மீது 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் மற்றொன்றை நாம் பார்க்கும் பொழுது அவர் ஏற்கனவே குற்றவாளி என்று கொலை குற்றவாளி என்று அறிவித்ததன் காரணமாக அவருக்கு தற்போது தூக்கு தண்டனையும் விதித்து நீதியரசர் ஸ்ரீதேவி அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மகேஸ்வரி, தற்போது குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் காவல்துறையுடைய அடுத்த கட்ட நடைமுறை என்ன, நடவடிக்கை என்ன, எப்போது தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும், இது பற்றிய விவரங்கள் ஏதேனும் வெளியாகி இருக்கா? சதீஷின் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு என்பது பதியப்பட்டுள்ளது. முதல் வழக்கு என்று நாம் பார்க்கும்பொழுது தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது ஒரு வழக்கு என்பது பதியப்பட்டுள்ளது. அந்த வழக்கின் கீழ் பார்க்கும் பொழுதுதான் அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மற்றொரு வழக்கை பார்க்கும் பொழுது அவரை கொலை குற்றவாளி என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் அவருக்கு மரண தண்டனை, அதாவது தூக்கு தண்டனை விதித்து தற்போது நீதியரசர் உத்தரவிட்டுள்ளார்கள். முதலில் தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அந்த 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை அவர் நிறைவேற்றிய பிறகுதான் அவருக்கான அந்த மரண தண்டனை என்பது அடுத்த அந்த 3 ஆண்டுகளை நிறைவு செய்த பிறகுதான் அவருக்கு தூக்கு தண்டனை என்பது வழங்கப்படும். தற்போது வரை காவல்துறை சார்பில் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கப்படவில்லை. மனுதாரர்கள் சார்பில் மகளிர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஸ்ரீதேவி அவர்கள் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்கிறது. மகேஸ்வரி, இப்ப நீங்க சொன்னீங்க மேல்முறையீடு செய்ய அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு. குற்றவாளியின் வழக்கறிஞர் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? குற்றவாளி சதீஷின் தரப்பில் இருந்து நாம் கேட்கும் பொழுது மேல்முறையீடு நாங்கள் செய்வதற்கு தயாராக இருப்பதாக அவரை சார்ந்த வழக்கறிஞர்கள் தெரிவித்தார்கள். இந்த 3 ஆண்டு சிறை தண்டனை எதிர்த்து நாங்கள் மேல்முறையீடு செய்யவில்லை. ஆனால் சதீஷிற்கு வழங்கப்பட்டுள்ள அந்த தூக்கு தண்டனையை எதிர்த்து தாங்கள் மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக தற்போது தெரிவித்துள்ளார்கள். இருந்த போதிலும் சென்னை மகளிர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஸ்ரீதேவி அவர்கள் பிறப்பித்த அந்த உத்தரவினுடைய நகல் கிடைத்த பின்பு அதனை முழுவதும் நாங்கள் கோத்ரூ செய்த பிறகு நாங்கள் அப்பீல் செய்வதற்கு அதிக அளவு வாய்ப்பு இருப்பதாக குற்றவாளி சதீஷ் சார்பில் அவருடைய வழக்கறிஞர் அவர்கள் தெரிவித்தார்கள். மகேஸ்வரி, தற்போது குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் உயிரிழந்தவர் சார்பில் ஆஜராகி வாதாடிய வழக்கறிஞர் இந்த தண்டனை குறித்து என்ன சொல்றாங்க? ஏற்கனவே இந்த வழக்கு என்பது சென்னை மகளிர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஸ்ரீதேவி அவர்கள் முன்னிலையில் தான் விசாரணை என்பது நடைபெற்றது. சுமார் 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நடைபெற்றது. கொலை குற்றவாளியான சதீஷ் சார்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. அதே போல பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மாணவியினுடைய சார்பிலும் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. மேலும் காவல்துறை சார்பிலும் பல்வேறு வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் நிறைவடைந்த நிலையில் தான் நீதியரசர் ஸ்ரீதேவி அவர்கள் சதீஷை குற்றவாளி என அறிவித்தார். ஏற்கனவே சதீஷனுடைய சத்யபிரியாவினுடைய வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைக்கும் போது இவருக்கு ஜாமீன் என்பதை வழங்கக்கூடாது, இவருக்கு உச்சபட்ச அதிக தண்டனையை அவருக்கு வழங்க வேண்டும் என்ற பல்வேறு வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. இவர் தொடர்ந்து தன் மீது புகார்களை தெரிவித்து வருவதாகவும் தன் மீது வன்முறைகளை தூண்டி வருவதாகவும் தான் அவருடைய தரப்பில், அதாவது சத்யபிரியாவினுடைய தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இவருக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஒரு வாதமும் சத்யபிரியா சார்பில் வழங்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த பிறகுதான் தற்போது நீதியரசர் ஸ்ரீதேவி அவர்கள் இந்த உத்தரவையும் இந்த தீர்ப்பையும் பிறப்பித்துள்ளார்கள். மகேஸ்வரி, தற்போது குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குற்றவாளியின் தரப்பில் இந்த தூக்கு தண்டனைக்கு மட்டும் இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருப்பதாக சொன்னீங்க. தற்போது சப்போஸ் மேல்முறையீடு செய்யும் போது உயர்நீதிமன்றத்தில் இந்த தண்டனையை உறுதி செய்ய வாய்ப்பு இருக்கா? இது குறித்து உயிரிழந்தவர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தரப்பில் ஏதேனும் சொல்லப்பட்டிருக்கா?
தற்போது கிடைத்த நமக்கு தகவலின் அடிப்படையில் குற்றவாளி சதீஷ் சார்பில் அவருடைய வழக்கறிஞர் நம்மிடம் பேசும் பொழுது இதை எதிர்த்து நாங்கள் மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் தெரிவித்துள்ளார்கள். எதன் அடிப்படையில் இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது, எதன் அடிப்படையில் அவருக்கு தூக்கு தண்டனை என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக அந்த ஆர்டர் என்பது, அதாவது அந்த உத்தரவினுடைய நகல் கிடைத்த பின்புதான் தாங்கள் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார்கள். தற்போது வரை எந்த விதமான உத்தரவும் சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் இருந்து அந்த வெப்சைட்டில் பதிவு செய்யப்படவில்லை. அந்த வெப்சைட்டில் பதிவு செய்த பிறகு அவர்கள் டவுன்லோட் செய்து அந்த ஆர்டர், அதாவது அந்த உத்தரவை முழுவதுமாக படித்த பிறகுதான் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடுவார்கள் மேல்முறையீட்டு கோரி. அப்பொழுது மேல்முறையீடுக்கு இந்த வழக்கு என்பது வரக்கூடிய பட்சத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி, அதாவது உயிரிழந்த மாணவி, குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட சதீஷின் சார்பில், மேலும் காவல்துறை சிபிசிஐடி சார்பிலும் 3 தரப்பிலும் வாதங்கள் என்பது முன்வைக்கப்படும். இந்த வாதங்களின் அடிப்படையிலேயே சென்னை மகளிர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை உறுதி செய்யலாமா வேண்டாமா என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தான் முடிவு செய்வார்கள்.